நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அப்பா கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எங்கள் மத்தியிலே அசைவாடும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் ஆண்டவரே அப்பா தேவாவியானவருடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. வருகிற எல்லாரையும் ஆண்டவரே நீர் உயிர்ப்பிப்பீராக ஆண்டவரே. தேவாவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஆத்துமாவிலே ஆவியிலே ஆண்டவரே உம்மை துதிக்க ஆண்டவரே, உண்மையோடு உம்மை துதிக்க, கருத்தோடு உம்மை துதிக்க, ஆராதிக்க ஆண்டவரே அப்பா எங்களை விடுவீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. பரலோக பிதாவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த ஆராதனையிலே எங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய விடுதலையை தாங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா ஒரு புது பலத்தை தாங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்குள்ளே மகிழ்ச்சியா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. வந்த ஒவ்வொருவரும் ஆண்டவரே மகிழ்ச்சியோடுமை ஆராதிக்கணும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உற்சாகத்தோடுமை ஆராதிக்கணும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே ஒவ்வொருவருடைய சோர்வுகள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆராதனைக்கு உற்சாகமாய் வரத்தக்கதாக ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் ஆவியானவர் கிரியை செய்யுங்க ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ராஜா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா உமக்கு நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருடைய இருதயத்தின் நினைவுகளையும் அறிகிற தேவன் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே வார்த்தையாலே பேசும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவருடைய இருதயத்தில் நீர் பேசும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த ஆராதனையிலே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை முழுமையாய் உணரத்தக்கதாக ஒவ்வொருவரையும் விடுவிப்பீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஆராதிக்க கூடாமல் இருக்கிற ஆண்டவரே ஆராதிக்க முடியாமல் இருக்கிற எல்லா பலவீனங்கள் சோர்வுகள் ஆண்டவரே எல்லா கவலைகள் ஆண்டவரே எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலவீனம் நீங்கட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே புது பலனை தாங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. விடுதலை நாயகன் எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராக ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா உம்முடைய பிரசன்னத்தை ஒவ்வொருவரும் உணரணும் ஆண்டவரே அப்பா. சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் பெரியோர்கள் எல்லாரும் உணரணும் ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய உயிர் தெளிந்த வல்லமை எங்கள் மத்தியிலே கடந்து வரணும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உயிர் தெளிதல் ஜீவனமாய் இருக்கிற தேவன் ஆண்டவரே எங்களுக்கு புது ஜீவனை தருவீராக ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை நிரப்பும் ஆண்டவரே ஆவியானவரே எங்களை நிரப்பும் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பலத்தாலே நிரப்பும் ஆண்டவரே ஏசப்பா. எங்கள் பலனாகிய கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பலன் எல்லாம் நீங்க தான் ஏசப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே
ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆண்டவரே இந்த உயிர்த்தெழுந்த காலை வேளையில உடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரமை ஆராதிக்கும்படியாக உம்மை தொழுது கொள்ளும்படியாக உடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திர ஸ்தோத்திர. இந்த இடம் முழுவதும் தேவ மகிமையினால தேவ பிரசனத்தினால மூடும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. நீங்க ஒருவரே வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுவே அப்பா. நீங்க வெளிப்படும்படியாக நீங்க மகிமைப்படும்படியாக இந்த இடத்துல தேவ பிரசனம் வெளிப்படும்படியாக ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாம இந்த இடத்துல இறங்கி ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். வல்லமையினால ஒவ்வொருவரை நிரப்புவீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம் ஐயா. தேவனே நீங்க மாத்திரம் வெளிப்படும்படியாக மாம்சம் அல்ல ஆண்டவரே நீர் ஒருவரே வெளிப்படுவீராக. ஒவ்வொரு பகுதியும் தேவன் பொறுப்படுத்தி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். நீரே ஆசீர்வதியும். வர வேண்டிய பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் செபிக்கிறோம். உம்மை ஆண்டவரே ஸ்தோத்திரம். முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடு உம்மை துதிக்க ஆராதிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை தொழுது கொள்ள கர்த்தாவே எல்லா பிள்ளையுடைய ஆத்துமாவும் ஏசப்பா ஒரு மனப்படும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே. ஒரு மனப்பட்ட இடத்துல நீங்க இறங்குனீரப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுவே அப்பா ஸ்தோத்திரம். ஒரு மனமாய் துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தும் போது ஏசப்பா ஸ்தோத்திரம் உடைய மகிமை காணத்தக்கவனும் உம்மை தரிசிக்கத்தக்கவனும் கர்த்தர் கிரியை செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே வெளிப்படுவீராக. முழுவதுமாய் நீங்க பொறுப்பெடுத்து தலைவராயிருந்து நடத்தும்படியாக உடைய கரத்தில் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உற்சாகமாக கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. உலகம் முழுக்க இன்னைக்கு ஈஸ்டர் தினத்தை கொண்டாடுறது நம்ம எல்லாத்துக்கும் தினமும் இயேசுவின் உயிர்த்தெழுதலின் நாள் தான். ஆமென். நம்ம இயேசு என்றென்றும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். நமக்காக மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், சாத்தானின் தலையை நசுக்கின தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். இன்று முதலாவது பாடலாக உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே இந்த பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரே என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே
சோகமா உட்கார்ந்திருக்கீங்க. இயேசு உயிர் தெழுந்தனாலே நம்ம நினைவு கூர்றதுக்காக வந்திருக்கிறோம். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள யாருமே எதுவுமே சொல்ல, அவங்க இருக்கிற இடத்த பார்க்கல, அவங்களுக்கு யாருமே சொல்ல இயேசுவை துதிங்க அப்படின்னு யாருமே எதுவும் சொல்ல. அவங்க தோன்ற நேரத்துல அவங்க பக்கத்துல யார் இருக்காங்க எது இருக்காங்க எதுவுமே பார்க்கல. தேவன் அவங்க நினைக்கும் போது அவங்க கம்பீரித்து ஆர்ப்பரித்து ஆடி பாடி ஆராதித்தாங்க. நம்மளும் இன்னைக்கு உற்சாகமாக கைகளை தட்டி இயேசுவை ஆராதிக்க போகிறோம். ஆமென். உற்சாகமாக கைகளை தட்டி பாடுவீங்களா? ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் என்ற பாடலை உற்சாகமாக கைகளை தட்டி பாடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம்.
உயிர்த்தெழுந்ததான நாளில் ஹalleluya ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பாதபடத்தில் கடந்து வந்து கர்த்தரை ஆராதிக்கிறதற்கு என் தேவன் நம்மளை உதவி செய்ததான தேவனுடைய கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தெய்வமே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்களுடைய பாவங்களுக்காய் கர்த்தாவே ஹalleluya ஸ்தோத்திரம். நீர் மரித்து அடக்கப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு வந்ததாய எங்களுடைய கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரம். ஹalleluya. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமென். தேவனுடைய சக்தி பெற்று கொண்டு ஹalleluya ஸ்தோத்திரம். தெய்வமே ஹalleluya. யெகூதியிலும் எருசலேமிலும் சுற்றுமுள்ளதான தேசங்களிலேக்கு கடந்து சென்று கர்த்தருடைய ஊழியம் செய்கிறதற்காக ஹalleluya சீடர்களோடு கற்பித்ததான தேவனே ஹalleluya ஸ்தோத்திரம். தேவனுடைய கரங்களிலேக்கு நம்மை தாழ்த்தி ஏൽപ്പിப்போம். ஹalleluya. தெய்வமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வாழ்த்துகிறோம். ஹalleluya 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 ஹalleluya. அநேகருக்கு ஆமென் கிட்டாத பாக்கியம் தேவன் நம்மளுக்கு നൽകിയதான தேவனுடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். இந்நாள் வரை நம்மளை தாங்கி நடத்தினவர். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பாதபடியிலேக்கு ஆமென் நம்மளை ஏற்பிச்சு கொடுப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆதிராஜாவே ஹalleluya. கர்த்தாதி கர்த்தாவே ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஒருவன் மாத்திரம் ஹalleluya சர்வசக்தன் நீதிமான். ஹalleluya ஸ்தோத்திரம். ஒருவர் மனத்து கூடாத வெளிச்சத்தில் வசிக்கிறவர். ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். ஏழு பொன்விளக்கில் நடுவில் ஹalleluya உலாவுகிற தேவன். ஆமென். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வெள்ளோட்டின் சாதரிசியமாயவன். அக்கினி ஜுவாலைக்கொத்த கண்ணுடையவன். ஹalleluya ஸ்தோத்திரம். பெருவெள்ளத்தினை இறைச்சொல்லவன். ஹalleluya ஸ்தோத்திரம். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர். ஹalleluya நம்மள் மத்தியில் அசைவாடுகிறவர். ஹalleluya அவன் ராஜாதி ராஜாவுக்கு அருளியுள்ள பிதாவு அற்புதங்களுடைய தெய்வம். ஹalleluya ஸ்தோத்திரம். நமக்காய் அற்புதம் செய்கிறவர். ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரோமா ஹalleluya ஸ்தோத்திரம். படையாளிகளுக்கு ரோமா கவர்மெண்ட். ஹalleluya ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். இயேசுவே ஹalleluya ஸ்தோத்திரம். கல்லறை ஹalleluya ஸ்தோத்திரம். வெள்ளிய கல்லு ஹalleluya உருட்டி வைத்து ஆமென். ஸ்தோத்திரம். ரோமையிலே ஹalleluya முத்திரையிட்டதான ஆமென் வேறுகளை மூன்றாம் ദിവസத்தில் ஹalleluya ரோமா ஹalleluya ஸ்தோத்திரம். ஹalleluya கல்ப ஆமென் அவருடைய முத்திரைகளை பொட்டிச்சு புறத்து வந்ததான தேவன். ஆமென். ஹalleluya ஸ்தோத்திரம். கல்லை உருட்டி மாற்றியதான தேவன். ஹalleluya ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹalleluya மூன்றாம் ദിവസം உயிரோடு எழுப்பினவர். ஹalleluya ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தாவே அற்புதம் செய்கிறதான தேவன். ஹalleluya ஸ்தோத்திரம். தேவனுடைய பாதபடியிலே நம்மை தாழ்த்தி எழுப்பிப்போம். ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே
ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. தெய்வமுடைய மக்களே ஹalleluya ஸ்தோத்திரம். சீடர்கள் எல்லாரும் ஹalleluya ஸ்தோத்திரம். ரோமா கவர்மெண்ட் ஹalleluya ஸ்தோத்திரம் பயந்து கொண்டு ஒரு முறையிலே ஹalleluya ரூமினகத்து ஆமென் ஸ்தோத்திர வாதில் அடைத்து ஹalleluya அவர் பயத்தோடு கூட இருக்கும்போது ஹalleluya ஸ்தோத்திரம். ஆமென். அதிகாலையில் ஹalleluya ஸ்தோத்திரம் இருட்டுள்ள போர் ஹalleluya ஸ்தோத்திரம். ஆமென் ஸ்தோத்திரம் ஹalleluya ஸ்தோத்திரம். ஸ்திரீகளும் புருஷன்மாரும் ஓடி கல்லறைக்கு செல்லுகிறார்கள் ஹalleluya ஸ்தோத்திரம். தேவனுடைய மக்களே ஹalleluya மத்தரகாரது மரியா ஹalleluya ஆமென் மகதலேனாய மரியாள் ஹalleluya ஓடி போய் ஹalleluya பார்க்கும்போது ஹalleluya ஆமென் ஸ்தோத்திரம் எங்களுக்காய் கல்லு ஆறு உருட்டி மாற்றுவார் என்று ஆமென் ஆகுலப்பட்டிருக்கிறதான வேளையில் ஹalleluya தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து ஹalleluya தூதன் ஹalleluya கல் உருட்டி மாற்றி இருக்கிறார் ஹalleluya. தேவனுடைய மக்களே ஹalleluya ஸ்தோத்திரம். ஆமென் ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம ஹalleluya உயிரோடு எழுந்ததாய கிறிஸ்துவனே உயிரோடு கூட ஜீவிக்கணும் ஹalleluya. ஆமென். மரித்து அடக்கப்பட்டு ஹalleluya பாவத்திற்கு மரித்து அடக்கப்பட்டு நீதிக்காய் ஜீவிக்கிறது போல ஹalleluya உயிரோடு கூட ஹalleluya தேவனை ஜீவிக்கணும். பரிசுத்த ஆவியானவருடைய சக்தியில் பரிசுத்த ஆவியானவருடைய ஹalleluya நடப்பில் ஆமென் தேவனுடைய கிருபையில் ஜீவிக்க வேண்டும் ஹalleluya. உயிர்த்தெழுந்ததாய் என் தேவனுடைய மக்கள் ஹalleluya இந்த நாளில் கர்த்தர் நம்மளுக்காய் உயிரோடு எழுந்ததான தேவனை ஆமென் ஸ்தோத்திரம் நினைத்து ஸ்துதிப்போம் ஹalleluya ஹalleluya. தெய்வமே கர்த்தர் நல்லவர் ஹalleluya. எத்தனையோ நன்மைகள் நமக்கு செய்திருக்கிறார் ஹalleluya. தேவனுடைய மக்களே ஹalleluya ஸ்தோத்திரம். எத்தனையோ ஆபத்துகள் எத்தனையோ ரோகங்கள் ஆமென் எத்தனையோ வியாதிகள் நம்முடைய குடும்பத்தை தகர்த்து ஆமென் முடித்து விட ஹalleluya ஸ்தோத்திரம். இதோடு கூட நம்முடைய குடும்பத்தை அழித்து விட வேண்டும் என்று சாத்தான் திட்டமிட்டதான வேளைகளில் ஹalleluya தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் ஹalleluya உங்களை ஜீவனோடு நிறுத்தி இருக்கிறதானே தேவனுடைய கிருபையை ஓர்க்கும் போல் எங்களை ஹalleluya சுதிக்காதிருக்கும் ஹalleluya. தேவனை சுதிப்போம் ஹalleluya. தெய்வமே உம்மை நன்றியோடு நாங்கள் சுதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் வாழ்த்துகிறோம் என்று சொல்லுவோம் ஹalleluya. உம்முடைய கிருபையினால் எங்களை வழிநடத்தினீரே ஆமென் சோதரி எங்களுடைய ஹalleluya சாத்தானுடைய கைகளில் இருந்து எங்களை தப்புவித்தீரே ஹalleluya. உம்மை நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுவோம் ஹalleluya அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் தேவனை சுதிக்கிறது ஹalleluya. ஆமென் ஸ்தோத்திரம் தேவனுக்கு இஷ்டமான ஹalleluya தேவனுடைய கைகளிலேக்கு சமர்ப்பித்து ஹalleluya கைகளை கொட்டி ஹalleluya அந்த கைகளை தட்டி தேவனை ஒன்று ஆராதிப்போம் ஹalleluya ஹalleluya. Ori now ni galaba ori shalaba re gabala bara 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 ni galaba ori shalaba re now ni galaba ori now ni galaba isme re shabala bara 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 ori gabala bara bara ni galaba ori now ni galaba ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உயிரோடு எழுந்தவருக்கு மகிமை நேற்று இன்று என்று மாறாத தேவனுக்கு மகிமை அக்னிமயமான தேவனுக்கு மகிமை அல்லேலூயா ரிகபா லபா ரபா 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 ரிகலமா இயேசுவே உம்முடைய அக்னி இறங்குவதாக உம்முடைய வல்லமை இறங்குவதாக உம்முடைய பிரசன்னம் இறங்குவதாக எல்லா தடைகளும் உடைவதாக இருளின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக அசுத்த ஆவிகள் ஓடுவதாக ஓ ஹalleluya re now ni galabo re gaba laba raba 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 re gaba laba raba 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 re galabo re now ni galaba hallelujah நன்றி ஆண்டவரே ஹalleluya ஆமென்.
தேவனுடைய முழு மனதோடு கூட முழு சக்தியோடு கூட முழு பலத்தோடு கூட தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும். ஹalleluya. தேவனுடைய மக்களே ஹalleluya. கைகளை தட்டி தெய்வத்தை ஆராதிப்போம். ஹalleluya. கைகளை கொட்டி தெய்வத்தை ஆராதிப்போம். ஹalleluya. ஸ்தோத்திரம். சுதிக்கிறது ஹalleluya. துதிக்கிறது தேவனுடைய ஹalleluya மக்களுக்கு உச்சிதம். ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு சுதிக்கிறோம் ஆண்டவரே, வாழ்த்துகிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம். சுதிகளின் மேல் வசிக்கிறவர். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆமென். ரெண்டு கொண்டு முகம் மூடி, ரெண்டு கொண்டு பாதம் மூடி, ரெண்டு கொண்டு பறந்து கொண்டு சைன்களுடைய யெகோவா பரிசுத்தன் பரிசுத்தன் என்று ஹalleluya. சாராபுகள் 24 மணிக்கூர் ஹalleluya. ஸ்தோத்திரம். தேவனை ஸ்துதிக்கிறதான இந்த வேளையில் ஹalleluya. தேவனுடைய மக்களே, தேவனுடைய கண்கள் மனுப்புதரமாய் நோக்கி பார்க்கும்போது ஆமென், தேவனுடைய மக்கள் ஆராதிக்கிறேன் பார்க்கிறார். ஹalleluya. இந்த கால வேளையில் தெய்வத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஹalleluya வாடுபடியாய் திருக்கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஹalleluya. தேவனுடைய மேசையிலிருந்து வட்சிக்கிறதற்கு ஆமென் எங்களை தகுதிப்படுத்தணுமே என்று தேவனோடு ஜெபம் செய்வோம். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். தேவனுடைய கிருபையினால் நம்மை வழி நடத்துகிறவர். ஹalleluya. தேவனுடைய சக்தி நல்கிறவர். ஹalleluya. சக்தி தாதருக்கு சக்தி நல்கிறவர். ஹalleluya. தேவனுடைய பலன் நல்கிறவர். ஹalleluya. தெய்வமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. தேவனை ஸ்துதிப்போம். ஹalleluya ஹalleluya. திருப்பாதபீடத்திலேக்கு ஹalleluya ஸ்தோத்திரிப்போம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்தமான நாளில் ஹalleluya தேவனை ஆராதிக்கும்படியாய் இவ்வளவு நேரமாய் தேவனுடைய பாதபீடத்தில் இருக்கிற தேவன் உதவி செய்த தெய்வக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த மனித ஜனங்கள் கடந்து வர நீர் உதவி செய்ய வேண்டும் என்று தேவனுடைய பாதபீடத்திலே ஜெபத்தோடு கூட இருப்போம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் ஹalleluya இறங்கி ஆசீர்வாடும்படியாய் ஹalleluya தேவனுடைய செய்தி ஆசீர்வதிக்கும்படியாய் தேவனுடைய கரங்களில் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவனுடைய கரங்களிலேக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படியாக ஆமென். ஸ்தோத்திரம். தேவனுடைய செய்தி பேசும்படியாய் தேவனுடைய தாசனை நீர் பலப்படுத்தும்படியாய் தேவனுடைய கரங்களிலேக்கு எழுப்பிச்சு ஜெபம் செய்வோம். ஹalleluya. இந்த ஆராதனைக்காய் ஹalleluya திருக்கரங்களிலேக்கு ஒப்பு கொடுப்போம். ஹalleluya. எல்லாரும் எழுந்தேற்று நின்று ஹalleluya ஸ்தோத்திரம். ஆமென். ஆராதனை மத்தியில் ஹalleluya தெய்வமே எங்களை மேல் ஆசீர்வாதம் வேண்டும் என்று தேவனுடைய தேவனுடைய கைகளிலேக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து ஹalleluya ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஆவியே இடமசைய உள்ளம் நிரப்பம் இறங்கி வாருமே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் ஏற்றிடுமே
உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்க சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஓரிகபலம் நமதிகலமோ ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்று தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்று தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்ட விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஹல்லேலூயா. தேவனுடைய கைகளிலேக்கு ஒப்படுத்து கொண்டு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை வேவப்பட்டவரை யாராவது ஒரு ஆளுக்கு ஜெபம் செய்வோம். எங்களுக்காக அடிக்கப்பட்டவரே, மத்துதிக்கிற எங்களுக்காக துப்பப்பட்டவரே, எங்களுக்காக பீக்கப்பட்டவரே, எங்களுக்காக முள்முடியை ஏற்றவரே, மட்டை கரம சண்ட கர்ரா கரபை கண்ட கரப்பா மத்துதிக்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு கிருபையை கட்டளையிட்டீர், அதற்காக சுத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, மத்துதிக்க எத்தனையோ பிறப்பா இல்லாத சலாக்கியத்தையும் பாக்கியத்தையும் கிருபையும் எங்களுக்கு நினைத்து கொடுத்தபடியால் நன்றியோட சோத்தரிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம்.
அல்பாவும் உமேகாவும் மாணவரே இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொன்னவரே துதிக்கிறோம். அல்லேலூயா சோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவி எங்கேயும் நிலைத்திருக்க நீங்க தான் உதவி செய்யுங்கப்பா துதிக்கிறோம். அருமையான எங்க பாஸ்டரை கரங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா துதிக்கிறோம். அவருக்கு இப்பொழுது பூர்ண சுகம் வந்து இறங்க வேண்டும் என்று கட்டளை எடுக்கிறோம்ப்பா துதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. உச்ச தலை முதற்கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் பரிசுத்த ஆவி இறங்கட்டும் ஆண்டவரே அப்பா துதிக்கிறோம். அவரை பிடித்திருக்கிற அந்த பொல்லாத பலகீனங்கள் எல்லாவற்றையும் நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேரோட பிடிக்கப்படுகிறப்பா துதிக்கிறோம். பலனும் சத்தம் இல்லாதவருக்கு சத்தம் கொடுக்கிற தேவன் உங்க நம்பி இருக்கிறப்பா துதிக்கிறோம். இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு துதிக்கிறோம். சுவிசேஷத்தை சொல்லி ஓட நீ கிருபை செய்வதற்காக சௌத்தரிக்கிறோம். மன்ன விருப்பத்தையும் ஆலோசனை நிறைவேற்றுகிற தேவன் அதற்காக சௌத்தரிக்கிறோம். மலைகள் விலகி நிலைப்பது வளம் கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருக்கும். அவரை விட்டு விலகாமல் இருக்கும் சௌத்தரிக்கிறோம். வந்த மக்களுக்காக சௌத்தரிக்கிறோம். இதயத்தை சுத்தம் பண்ண துதிக்கிறோம். வராமல் இருக்க மக்களுக்காகவும் சௌத்தரிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த அதிசயமான காரியத்தை விட்டு ஒழித்து துதிக்க அப்சண்டான எல்லா மக்களுக்காக சௌத்தரிக்கிறோம். சுகவீன மக்களுக்காக சௌத்தரிக்கிறோம். எல்லாவற்றையும் ஆசீர்வதி இடம் முழுவதும் நிரப்பும். உயிர் தெழுதலின் நிச்சயத்தின் நம்பிக்கை அப்பா எங்களுக்கு உண்டு. ஆனாலும் உடைய சுவிசேஷத்தில் அனல் மூட்டி எங்களை எழுப்புவதற்காக சௌத்தரிக்கிறோம். நீ செய்ய போங்க நன்மைக்காம சௌத்தரிக்கிறோம். ஆரம்பம் முதற்கொண்டு முடிவு மட்டும் கத்தர் காத்துக்கொள்வதற்கு அப்பா துதிக்கிறேன். எல்லா மக்களையும் ஒவ்வொருத்தர் பேப்பராக நீ ஆசீர்வதித்து அனல் மூட்டி அனுப்பும். எல்லாவற்றையும் தாழ்த்துகிறோம். சகல துதிக்க மகிமை நசரனாகிய இயேசு கிறிஸ்து நித்தம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது, ஆராய்ச்சிருக்கலாம். சரி, ஒரு சில அறிவிப்புகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஆன்லைன் ஜெபத்தில் ஒரு ஆள் ஜெப ரீடிங்க்கு தேவை இருக்குது. யார் வர்றீங்க? அது ரெகுலராக வரணும். நைட்டு 8 to 9 ரெகுலரு. நாங்கள் கொடுக்குற ஜெப குறிப்பு தான் ஜெபம் பண்ண முடியும் ஆன்லைனில். அது இதில் யூடியூப்பில் அது என்னது கூகுள் மீட் அதில் வரணும். ரெபேக்கா சிஸ்டர் தான் திரும்பவும் போடுறோம்னா நேரிலேருந்து உங்களுக்கு ஜெப குறிப்பு வரும். அமுதா சிஸ்டர், ரெபேக்கா சிஸ்டர், ரூபிக்கலாரா. சரியா? ஆமாம். ஏற்கனவே மற்ற இதுலையும் இருக்கிறீங்க, இதில் இருக்கணும். ஓகே. இந்த மாதத்தில் 14ஆம் தேதி சங்கரங்கோயிலில் வைத்து பெண்கள் ஐக்கிய கூட்டம் இருக்குது. காலையில் 10 மணிக்கு 14ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு சங்கரங்கோயிலில் இருக்குது. எப்படி உங்கள் விருப்பம் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். நமக்கு காலையில் 10 மணிக்குன்னா போக முடியாது. ட்ரெயின் நமக்கு மதியம்தான் இருக்குது. காலையில் இருக்கிற ட்ரெயின் எல்லாம் இல்லை. மதுரையில் இருந்துன்னா காலையில் இருக்குது. ஆனால் இங்கேருந்து என்ன இல்லை, காலையில் நம்ம போகிறதுக்கு இல்லை. அப்படின்னா ஒரு நாளைக்கு என்ன செய்யணும், முன்னே போக வேண்டி வந்தாலும் வரும். அப்படி போனால் தான் நம்ம அங்கே தங்கும் வசதி ஏதாவது இருக்கான்னு கேட்டு ஏற்பாடு பண்ணிவிட்டு நம்ம போகலாம். நீங்கள் சொன்னால் தான் அதை நாங்கள் செய்ய முடியும். ஏன்னா நம்ம தான் தூரத்துலேருந்து போகிறவங்க. ஒரு நாள் நைட்டு அங்கே தங்கிட்டு மறுநாள் பெண்கள் ஐக்கிய கூடுகையில் கலந்துட்டு அதை மாதிரி அங்கேருந்து ட்ரெயினில் என்ன செஞ்சலாம் அதெல்லாம். ஆனால் நைட்டு 10 மணி ஆயிரும் வந்து சேர. இன்டர்சிட்டியை பிடிச்சோம்னா 7 மணிக்கு வந்துடலாம், 7-8 மணிக்கு இங்கே வந்துடலாம். அந்தியோயா பிடிச்சோம்னா தான் 10 மணி ஆயிரும். அதனால் அழைப்பு வந்திருக்கு, எப்பயும் வரும், நான் எப்பயும் சொல்கிறதில்ல. ஆனால் இந்த தடவை சரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, பெண்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே விருப்பம். ஆனால் வருஷம் நடத்துவாங்க. பெண்களுக்கு நடத்துகிறாங்க, வாலிய பிள்ளைகளுக்கு நடத்துகிறாங்க, வல்லமை முகாம் நடத்துகிறாங்க. நம்ம தான் என்ன செய்கிறதில்ல, பெருசாக போய்க்கிறதில்ல. நீங்கள் விரும்பினால் உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், ஆயத்தமாக இருக்கிறோம். 14ஆம் தேதி. அதனால் போகிறதா இருந்தால் 13ஆம் தேதி என்ன செய்யணும், 2:30க்கு ட்ரெயின் இருக்குது, அதில் போகணும். அதில் போனால் தான் நம்ம அங்கே போய் என்ன செய்யலாம், நைட்டு போய் சேருவோம், தங்குவோம். அங்கே வசதியெல்லாம் இருக்குது.
அந்த சர்ச்சில் வசதியில் நல்லா காட்டுக்குள்ளே தான் கட்டி போட்டிருக்காரு. நல்ல ஏக்கரில் வாங்கியிருக்காரு. நல்லா பெரிய தரிசனத்தோடு வாங்கியிருப்பார். என்னமோ ஏக்கர் கணக்கு வாங்கி போட்டிருக்காரு. அவர் அங்கே ஆண்டவரை ஆராய்ச்சிட்ருக்காரு. நல்லா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அவர் பெரிய ஆஃபீஸரு. அவருக்குன்னு கவர்மெண்ட் ஒரு ஜீப்பு கொடுத்துருக்கு. இப்பயும் வேலை செய்கிறாரு. ஆனால் ஊழியம் செய்கிறாரு. சோத்ரம். அவர் ஊழியத்தில் அப்படியே ஒரு தரிசனம் உள்ளவர். சோத்ரம். அடுத்து விபிஎஸ் நமக்கு மே மாதம் நடத்தலான்னு நினைக்கிறோம். செங்கோலத்திலே நடத்திடலாமா அப்படின்னு எங்களுடைய ஒரு யோசனை இருக்குது. அதை குறித்து நம்ம பின்னால் என்ன செய்வோம், பேசுவோம். புக்கு கேட்டிருக்கேன், வாங்கிட்டு வரலான்னு. புக்கு பெரிய அளவுக்கு நம்ம லீட் பண்ணலை. ஒரு 3 நாள் நடத்தி பரிசு கொடுத்து ஒரு சுவிசேஷம் சொன்ன மாதிரி ஆயிரும். அதனால அங்கேயே வச்சு நடத்திட்டோம்னா அவங்கள அங்கே தான் கட்டுப்படுத்த முடியும். அவங்க இங்கே வந்தால் சுவரை பிச்சு போட்டுறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியலை. அடுத்த வருஷம் நம்ம இதோட நல்லா சிறப்பாக தெளிவாக செய்கிறதுக்கு நம்ம இப்பயே ஜெபம் பண்ணி ஆயத்தமாகும். அதாவது விபிஎஸ்க்கு செலவுகள் இருக்குது. அந்த சர்ச்சில் நம்ம இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் விபிஎஸ் எவ்வளோ கிராண்டாக பண்ணுவோம், எவ்வளோ செலவழிப்போம். ஆனால் அந்த செலவு யாருக்குமே பெருசாக நிச்சயாது தெரியாது. அது பெரிய செலவு. 100 பரிசு வாங்கணும், 50 ரூபா கணக்கு அப்படின்னு நீங்கள் வச்சிங்கன்னா டோட்டல் பண்ணி பாருங்கள், அது எவ்வளோ அமௌண்ட்டு போகும் டீச்சர்ஸுக்கு. அப்போ கல்ப்புக்கு வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்குறோம். அங்கேருந்து வர்ற அவங்களுக்கெல்லாம் ஆப்பரையும் கொடுக்குறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சும்மா பெரிய செலவு. இது திட்டமிட்டு பணத்தை முன்கூட்டியே ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட சேகரித்து கொடுக்கறது. மக்கள் கம்மியாக தான் கொடுப்பாங்க. நம்ம அவங்க ஏன் கம்மியாக கொடுத்தீங்கன்னு கேட்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு முடிஞ்சது தான் நான் செய்ய முடியும். ஆனால் அது ஒரு பெரிய ப்ராஜெக்டு, பெரிய செலவு உள்ளது. ஆனால் அடுத்த ஆண்டு நம்ம நல்லா சிறப்பாக செய்கிறதுக்கு இந்த ஆண்டிலிருந்தே நம்ம நிச்சயமாக முயற்சி எடுப்போம். அதை நமக்கு பிளான் பண்ணுவோம். ஏன்னா கிளாஸு வாரியாக பிரிக்கணும் அப்படின்னா அதுக்குரிய இடம் இருந்தால் தான் அதை நிச்சய முடியும், நல்லா செய்ய முடியும், திருப்தியாக செய்யலாம். காலையில் வச்சு சாயந்தரம் வரைக்கும் நடத்துகிற மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம். நல்லா உணவு கொடுத்து நம்ம இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா வயிறு நிரம்பி போகணும். ஆமென், அல்லேலூயா. அப்போ அவங்க பேரண்ட்ஸ் கேட்கும்போதே நம்மளும் அங்கே போகலாம் அப்படிங்கிற எண்ணம் செஞ்சிடணும், உருவாக்கி விட்டுருணும். அதுக்கு தான் நான் உணவு கொடுக்கறது, கூல்ட்ரிங்க் கொடுக்கறது, பிஸ்கட் கொடுக்கறது. அந்த பிள்ளைங்க சாப்பிட்டாலே பேரண்ட்ஸே உட்காந்து சாப்பிட வைக்கிறோம் இல்லையா? அது எவ்வளோ பெரிய இதுன்னு நினைக்கிறீங்க? சாதாரணம் கிடையாது. நல்ல உணவு கொடுக்கணும். அதனால் இந்த வருஷம் நமக்கு எத்தனை வருஷம் நம்ம இந்த கேப் விட்டோமோ அத்தனை வருஷத்தையும் அடித்து தூக்குற அளவுக்கு கர்த்தர் கொண்டு போகணும். ஆமென், அல்லேலூயா, சோத்திரம். இந்த காரியங்களை நம்ம பின்னால் இருந்து யோசித்து, இந்த பெண்கள் காரியம், இந்த விவிஎஸ் காரியம், நீங்கள் கை கொடுக்குறவங்க கொடுக்கலாம், பிஸ்கட் வாங்கி கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம், கூல்ட்ரிங்க்கு இருந்தாலும் கொடுக்கலாம். எவ்வளோ பிள்ளைகள் வருவாங்கன்னு என்ன செஞ்சிடணும், எங்களுக்கு தெரியணும். அப்போ தான் நாங்கள் அதுக்கு என்ன செய்ய முடியும். அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஊழியம் உங்களால் இயன்றதை நீங்கள் என்ன செய்யலாம். ஆமென். கட்டாயம் கிடையாது, யார்கிட்டையும் கட்டாயம் கிடையாது. தேவனுடைய ஊழியத்தில் அது 1 ரூபாயோ 2 ரூபாயோ நம்ம பங்கு அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும், முன்குறிச்சிக்கணும். அதனால் நீங்கள் அதில் ஆயத்தப்படுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், அல்லேலூயா. சரி, இன்றைக்கி என்ன நாள்? இன்றைக்கி ஈஸ்டர் நாள். ஆமென். இன்றைக்கி எல்லோரும் கறி வாங்கி துக்கத்தெல்லாம் களைஞ்சி துக்க வஸ்திரம்லாம் மாற்றி இல்லையா? பாருங்க, சில இடங்களில் எப்படியெல்லாம் ஜனங்கள் வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இயேசு இன்னைக்கு தான் உயிரோடையே எழுந்துட்டார்னு ஜனங்களுக்கு நம்பிக்கை. அவர் உயிரோடு எழுந்து போய் எத்தனையோ ஆண்டுகள்
ஆயிட்டு. ஆனால் ஜனங்கள்கிட்ட இருக்கிற அந்த மூட நம்பிக்கை அது இன்னும் என்ன செய்யலை, அனுசரிக்கணும். அது எவ்ரிடே நமக்கு ஈஸ்டர் தான். ஆமென். தினந்தோறும் ஒரு கிறிஸ்தவனுக்கு ஈஸ்டர் தான். அது ஞாயிற்றுக்கிழமைனாலே இயேசு உயிர்த்தெழுந்த நாள். ஞாயிற்றுக்கிழமைங்கிறது இயேசு உயிர்த்தெழுந்த நாள், முதல் நாள். இன்னைக்கு வாரத்தின் முதல் நாள் இன்னைக்கு தான். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அந்த முதல் நாளே நம்ம தேவனை என்ன செய்கிறோம், தேட நமக்கு ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இன்றைக்கு நான் ஒரு வித்தியாசமான செய்தியை தான் உங்கள் நடுவில் கொடுக்க போகிறேன். வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 42ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். குருடர்களை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, மைக்கு கொடுங்க. இந்த மைக்கு இங்கே பாருங்க. நல்ல ஏப்பா, ஓகே. குருடரே அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதையிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். இந்த வசனத்தில் நீங்க என்ன புரிந்து கொள்ளுகிறீர்கள்? நாம என்ன புரிந்து கொள்ளுகிறோம்? இந்த வசனம் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவின் வருகையை பற்றி பேசப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே நடந்த நிகழ்வு என்னன்னா, இந்த ஜனங்கள், எந்த ஜனங்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பாபிலோன்ல 70 ஆண்டுகளாக அடிமைகளாக இருக்கிறாங்க. எத்தனை ஆண்டுகள்? 70 ஆண்டுகள் அடிமை. இப்போ இவங்க எங்க இல்லை? அப்போ இவங்க எங்க இல்லை? இஸ்ரவேல்ல இல்லை, எருசலேம்ல இல்லை. இப்போ அங்கே போனாங்க இல்லையா? அங்கே போனோடனே அந்த பழைய ஆட்கள்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? அவுட். இப்போ இவங்க யாரும் வர்றாங்க? புதிய ஆள். இப்போ இவங்களுக்கு வழி தெரியலை. எங்கே வர? எருசலேமுக்கு வர. அங்கேருந்த அதிகாரிகள் இவங்களை விடுதலை பண்ணுறாங்க. நாங்கள் உங்களுக்கு விடுதலை தரோம், நீங்கள் உங்கள் தேசத்துக்கு என்ன செய்யலாம், போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ அவங்களுக்கு தேசம் எங்கே இருக்குது, எப்படி போகணும் அப்படின்னு அன்னைக்கு வழி தெரியல. தகப்பனாரு சொல்லி கொடுக்கல, தாயார் சொல்லி கொடுக்கல. அதான் இங்கே வாசிக்கிறோம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை யார் கொண்டு வரானா? கர்த்தர் அவர்களுக்காக இறங்குகிறார். வழி தெரியாதவர்களுக்காக, பாதை தெரியாதவர்களுக்காக, கலங்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்காக, இருதயத்தில் வேதனையோடு நிற்கிறவர்களுக்காக, துக்கத்தோடு நிற்கிறவர்களுக்காக, எங்களை யார் கூட்டிட்டு போக என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறவர்களுக்காக இப்ப யார் இறங்குகிறா?
இயேசு சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இவர் யாருக்கு இருக்கிறார்னா, அவர் ஏன் நானே வழி, நீங்கள் இயேசுவை பின்பற்றினா தான். எப்பயுமே நம்ம இயேசுவை தான் பின்பற்றுறோம். நம்ம பின்பற்றதும் நம்முடைய வாழ்க்கை தரமும் ஒன்றா இணைச்சிடுறோம். பின்பற்றுகிறது இயேசுவே, ஆனால் நம்முடைய வாழ்க்கையும் அந்த ஆன்மீகத்தையும் ஒன்றா போட்டு குழப்புறதுனால என்ன செய்ய முடியலைன்னா பின்பற்ற முடியலை. வாழ்க்கையை தேவனோடு என்ன செய்யணும்? இணைக்கணும். அது பரிசுத்தமாக வச்சுக்கணும். ஃபேமிலியை, பிள்ளைகளை, வீடை எல்லாமே பரிசுத்தமாக இருக்கணும். ஆனால் ஆன்மீகத்தில் வரும்போது உலகத்தையும் கொண்டு வந்து ஆன்மீகத்துக்குள்ளே போட்டு குழம்பி, இப்போ ஒரு காரியம் நடத்தணும் அப்படின்னா அந்த காரியத்தை முன்கூட்டியே ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? சொல்லுங்க, சொல்லணும். இப்போ நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா என்ன செய்வீங்க? அன்ரிசர்வில் ஏறி போவோம் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா அங்கே என்ன செய்யலாம்? அந்த நேரம் டிக்கெட் எடுத்து போகலாம். இல்லை, அன்ரிசர் நமக்கு ஒத்து வராது, ரிசர்வேஷன் பண்ணணும் அப்படின்னா எப்போ பண்ணணும்? டிக்கெட் வேணும்னா 1 மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாலே என்ன செய்யணும்? ரிசர்வ் பண்ணணும். அப்போ நம்ம அங்கே பண்ணினாத்தான் நமக்கு சீட்டு கிடைக்கும். அப்படி பண்ணியுமே ரிஜெக்ட் ஆகிறதும் உண்டு. இப்போ இது ஒரு பிரயாணத்துக்கு நம்ம செய்கிற முன் ஆயத்தம். அது மாதிரி நம்முடைய காரியங்கள் நிறைய இருக்கும். அப்போ நம்ம தேவனிடத்தில் சொல்லணும். 2 மாதம் இருக்கு, நம்ம அந்த நேரம் ஜெபம் பண்ணிக்கிறோம். அது உகந்தது அல்ல. நம்ம ஜெபம் பண்ணணும். 2 மாதத்துக்கு முன்னையே, 3 மாதத்துக்கு முன்னையே ஜெபம் பண்ணணும். அப்போ தேவன் எப்படி நடத்துவார் அப்படின்னா, நம்ம ஜெபம் பண்ண நமக்கு அறிவை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், புத்தியை தருவார். சனிஞ்சனமாக நம்ம அந்த காரியத்தை செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம கையில் இருக்கிற பணத்தை வச்சே செய்ய நமக்கு அந்த ஆலோசனையை தருவார். ஆமென், அல்லேலூயா. அப்போ நமக்கு எப்படி இருக்கும்னா சுகமாக இருக்கும். இல்லை என்ன நினைப்பாங்கன்னா, நாங்கள் 2 மேரேஜ் நடத்தினால தெம்பா சொல்கிறேன். 2 மேரேஜுமே நல்ல சுகமாக, ஆரோக்கியமாக, சரீர அலுப்பு இல்லாமல், சரீரத்தில் பலவீனம் இல்லாமல், எந்த சோர்வும் இல்லாமல், எந்த மனக்குழப்பமும் இல்லாமல், எந்த மனப்பிரச்சனையும் இல்லாமல் நடத்தினேன். ஆமென், ஆமென். நான் உள்ளதை சொல்கிறேன். பைசாவுக்கு என்ன செய்வோம்? குழப்பமே கிடையாது. பைசாவுக்கு என்ன செய்வோம்னு கலங்கினதும் கிடையாது, சிந்தித்ததும் கிடையாது. கேட்டவங்கள்ட்ட சொன்னேன், என் தேவன் உயிரோடு இருந்தார். ஆமென், அல்லேலூயா. நான் அதை கண்டேன். ஜெபம் எல்லாவற்றையும் செய்யும். அப்போ நம்ம இங்கே இயேசு என்ன சொல்கிறாருன்னா, நான் வழி, நீ என்னத்தான் பார்க்கணும். நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் யார் மேலே இருக்கணும்? சொல்லுங்க. நான் ஏற்கனவே அந்த புனிதவள்ளி அன்னைக்கு சில வார்த்தைகள் சொன்னேன். உஷா டீச்சர் வீட்டுக்கு போயிட்டு திருக்காட்டுப்பள்ளி போயிட்டு எனக்கு ஃபோன் போட்டாங்க, நீங்கள் சொன்ன பாயிண்டெல்லாம் நிறையா காரியம் உண்மையாக இருந்துச்சு அப்படின்னு. நான் என்றைக்குமே உண்மையான விஷயத்தை தான் பேசுவேன். ஆமென், அல்லேலூயா.
அவங்க ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம சத்தத்தை கேட்டு. நிறைய விஷயங்கள் நேச்சுரல் தான். அதாவது நம்ம பார்க்குறோம், இன்னைக்கு என்ன பார்க்குறோம், நான் வெள்ளிக்கிழமை சொன்னேன், எப்பயும் சொல்கிறேன், நம்ம என்ன பார்க்குறோம்னா, நமக்கு அதிக நேரம் நம்ம வேதத்தையோ ஜெபத்தையோ கத்தரையோ பார்க்குறது இல்லை. இப்போ பிள்ளைகள் எடுத்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு 8 மணிக்கு மேலே ஸ்கூலுக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜுக்கு போகிறவங்க என்ன செய்கிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகிறாங்க. இவங்க எத்தனை மணி நேரம்? 8 to 5. யாரை பார்க்குறாங்க? ஒரு பக்கம் காலேஜில் உள்ளவங்க ப்ரொஃபஸரை பார்க்குறாங்க, ஸ்கூலில் உள்ளவங்க டீச்சரை பார்க்குறாங்க, வேலை செய்கிறவங்க மேனேஜரையும் கீழே அதுக்கு கீழே இருக்கிற சூப்பர்வைசரையும் என்ன செய்கிறாங்க, கூட வேலை செய்கிறவங்களையும் பார்க்குறாங்க. சரியா? இப்போ இவங்க யாரோட கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க? மக்களோட கலக்கிறாங்க. அவங்க ஒன்று சொல்ல இவங்க ஒன்று சொல்ல இப்படியே போகுது. அப்போ இது நேரம் எங்கே போகுது? அதிக நேரம் அதில் போகுது. அப்புறம் நம்ம காலைல அப்புறம் சாயந்தரம் வந்தோடனே நம்முடைய பஸ்ஸில் பிரயாணமே 2 மணி நேரம் என்ன செஞ்சிருது, இழுத்துருது. நடந்து போகிறதா இருந்தாலும் 10 நிமிஷம் 20 நிமிஷம் இழுத்துருது. இதெல்லாம் போய் வீட்டுக்கு போனோன்னே நம்ம அடுத்தக்கிட்ட என்ன பார்க்குறோம்? நம்முடைய பாடு, நம்முடைய கஷ்டம், ஃபேமிலிக்கு சமைக்கணும், பிள்ளைகளுக்கு செய்யணும், இதை பார்க்குறோம். அப்போ நம்ம பார்க்குற நேரம், இயேசுவை பார்க்குற நேரம் எவ்வளவு சொல்லுங்க? இயேசுவை பார்க்குற நேரம் எவ்வளோ நேரம்? அதனால தான் நம்ம தேவனை என்ன செய்ய முடியல, தரிசிக்கவோ அவருடைய நடத்திப்பை பார்க்கவோ முடியலை. ஆனால் நம்ம தேவனோடு நடக்கலாம். எப்படி நடக்கலாம்? வேலை செய்கிற இடத்துல நடக்கலாம், காலேஜில் நடக்கலாம். ஏன்னா மற்றவங்ககிட்ட நம்ம பேச்சை என்ன செய்யணும், சுருக்கணும். சுருக்கிட்டு உள்ளத்திலிருந்து சோத்திரம் சொல்லணும். எங்கேருந்து? உள்ளத்திலிருந்து. நல்லா அப்படித்தான். பஸ்ஸில் போனாலும் அப்படித்தான், ட்ரெயினில் போனாலும் அப்படித்தான். பேச மாட்டேன். கையில் புக் வச்சுருப்பேன், பைபிள் வச்சுருப்பேன், 1 மணி நேரம் பைபிள் படிப்பேன். பிற புக்கு படிக்கணும்னு நினச்சேன்னா அந்த புக்கை எடுத்து படிப்பேன். அப்புறம் எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண மனசுக்குள்ள வச்சுட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே போவேன். பக்கத்தில் இருக்கிற யார்ட்டையும் பேச மாட்டேன். பேசினா ஒரு வார்த்தை பேசுவாங்க, நான் அந்த ஒரு வார்த்தையை பதிச்சுட்டு என் ஜெபத்தை விடவே மாட்டேன். எங்கே போய் இறங்குறோன்னு அது வரைக்கும் என் வேலையை செய்வேன். பஸ்ஸில் போனாலும் நான் ஒரு கம்பெனிலே வேலை செஞ்சேங்க, ஸ்பின்னிங் மில் கம்பெனியில். அங்கேயே நான் ஜெபத்தை விட மாட்டேன். நான் பாட்டுக்கு கத்தி பாடுவேன், அது எவனுக்கும் கேட்காது. ஏன்னா அங்கே மிஷின் என்ன செய்யும், அந்த அளவுக்கு சவுண்டு. அதனால் நல்லா சவுண்டாக பாடுவேன். அந்த கம்பெனியில் வேலை செய்யும்போது எங்கள் பாஸுக்கு சம்பவிக்கிற நிகழ்ச்சியை நான் அதுதான் தரிசனம்னு அன்னைக்கு கண்டுபிடிச்சேன். ஒரு சிறு மயக்கம் போல் வந்துச்சு, அவ்வளோதான். சோரில் போய் சாஞ்சேன். பாஸ்ட்டுக்கு என்ன சம்பவிக்குமோ அதை எனக்கு ஆண்டவர் காட்டினார். ஏன்? நீங்கள் தேவனோடு நடக்கும்போது தான் இடம் எதுன்னு கிடையாது, கர்த்தர் காண்பிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. வேலை செய்கிற இடம்னாலாம் கிடையாது, சும்மா மணிக்கூறல்ல, ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள நடக்க போகிற சம்பவத்தை கண்டேன். மலையில் எங்கள் பாசம் ஜெபம் பண்ணுவார், நான் அவரு கூட போய் ஜெபம் பண்ணுவேன். நைட்டு பகல்லாம் வேலைக்கு போயிடுவேன், நைட்டு பாசோட தான் இருந்து ஜெபம் பண்ணுவேன். மலையில் சபையில் நடக்க போகிற சம்பவத்தை ஆண்டவர் காட்டினார். என்கிட்ட கேட்டாங்க, நீ மலைக்கு ஜெபத்துக்கு போனே, ஆண்டவர் உனக்கு என்ன காமிச்சாரு?
சொல்லு அப்படின்னாங்க. நான் இந்த இது சொன்னேன்னா சபை உடஞ்சி அப்படின்னாங்க. எனக்கு காட்டினபடியே சபை உடஞ்சி. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் யாரோடு நடந்தால், அதாவது சொல்ல நானே வழி, நீ என்ன ஃபாலோ பண்ணு, என்னை பின்தொடர்ந்து வா. இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் இயேசுவை பின்தொடர்ந்து போகும்போது உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக ஒரு செய்வனை வச்சால், இல்லை ஒரு மாந்திரிகம் பண்ணினால், இல்லை உங்கள் பிள்ளைக்கு விரோதமாக ஒரு பில்லிஷினை வச்சால், ஒரு ஏவுதல் வச்சால், இல்லை உங்கள் தொழிலுக்கு விரோதமாய், இல்லை உங்கள் வேலைக்கு விரோதமாய், இல்லை கணவன் மனைவிக்கு விரோதமாய், இப்படிப்பட்ட காரியங்களை ஒரு மனுஷன் இல்லை ஒரு மனுஷி, ஏதோ உங்களுக்கு பிடிக்காதவர்கள் உங்களோட பழங்கி, உங்களோட நல்லா பழங்கிட்டு, உங்களோட பழங்கிட்டே குழி தோண்டுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? இந்த நிமிடம் வரைக்கும் நான் சொல்வேன், என்னோட நல்லா பழங்கினவங்களும் நிறையா எனக்கு தெரியும். அவங்க ஏன் பழங்குறாங்க, எதுக்கு பழங்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு சம்பவம் காரியங்கள் நடந்து விட்டு தான் நமக்கு புரியும். அது வரைக்கும் நமக்கு என்ன செய்யாது, புரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பிசாசு அவங்கள உள்ளத்துக்குள்ளே இருந்து வேலை செய்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூதாசு இயேசுவோடு இருந்தான். ஆனால் இயேசுவுக்கு நல்லா தெரியும், நான் இயேசுநாதர் கிடையாது. யூதாசை அவர் கூட வச்சுக்கிட்டார். ஏன்னா அது தேவ சித்த நிச்சயனா நிறைவேறணும், அவன் இருக்கணும், அப்போ தான் நிறைவேறும். ஆனால் அவனு யூதாஸுக்கு இயேசுவை பற்றி தெரியாது. ஆனால் இயேசுக்கு யூதாஸை பற்றி தெரியும். யூதாஸை பற்றி யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும். ஆனால் யூதாஸு பரபாசு மாதிரி நினச்சிட்டான். யார? இயேசுவை. இப்போ இயேசு கூட போய் இருந்தான். இவனுடைய எண்ணமெல்லாம் என்ன, இவன் சிந்தையெல்லாம் என்ன? இவன் என்ன, இவன் சிந்தை, இவர் ராஜாவாகணும், நான் அதில் ஒரு மந்திரி ஸ்தானமாக நிச்சயணும் இருக்கணும். இதுதான் இவனுடைய எண்ணமோ சிந்தையும். யாருடைய எண்ணம்? யூதாஸின் எண்ணமோ சிந்தையும். அவனுக்கு மந்திரி பதவி வேணும். கடைசி வரைக்கும் இவர் மந்திரி ஆகிற மாதிரி, இவர் ராஜாவாகிற மாதிரியும் தெரியல, நான் மந்திரி ஆகிற போகிற மாதிரியும் தெரியலை. அப்போ இனி ஒரு முடிவு தான், இவரை காட்டி கொடுத்தா கூட நமக்கு ஏதாவது வேறு ஏதாவது என்ன செய்யும், ஒரு வழியில் உருவாகும். இவன் காட்டி கொடுப்பான்னு தெரிஞ்சுதான் கூடையே வச்சிருந்தாரு. நம்ம நம்ம கூட வச்சிருக்கிறவங்களே நமக்கு யாருன்னு நிச்சயதே தெரியாது. ஆனால் அப்படி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, உங்கள் கூட பழங்குறவங்க யாருன்னு தெரியணும்னா, நீங்கள் இயேசுவோடு அவரை பார்க்கணும். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு முன் வழி அவர் தான். அதனால தான் சங்கீதத்தில் சொல்லும்போது அவரை நோக்கி, அவரை இல்லை, அதாவது நீங்கள் அந்த அவருடைய பிரகாசத்தை என்ன செய்யலாம், காணலாம். நீங்கள் தேவனோடு நடக்கத்தான் அந்த மகிமையானது, அந்த பிரசன்னமானது என்ன செய்யும்னா உங்களை பாதுகாக்கும். அது உங்களுக்கு சொல்லிட்டு பாதுகாக்காது. நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் உன்னை பாதுகாக்க போகிறேன், நீ ஆபத்துக்குள்ள போகிற அப்படின்லாம் சொல்லாது. உங்களுக்குரிய பாதுகாவலன் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரமாட்டேன். அவனுக்கு எனி டைம் டியூட்டி. நீங்கள் உறங்கினாலும் அவனுக்கு டியூட்டி, நீங்கள் மார்க்கெட்டுக்கு போனாலும் அவனுக்கு டியூட்டி, நீங்கள் பஸ்ஸில் போனாலும் அவனுக்கு டியூட்டி, நீங்கள் ட்ரெயினில் போனாலும் அவனுக்கு டியூட்டி. அது அவன் டியூட்டி. ஆமென், அல்லேலூயா. இந்த முதலமைச்சர் போகும்போது பார்த்தீங்களா,
அவர் நடந்து போயிட்டு இருப்பார். இங்கிட்டு ஒரு 4-5 பேர் போதுன்னு ஒரு கருப்பு கோட்டு ஷூட்டு போட்டு, இங்கிட்டு 4-5 பேர் ஒரு கருப்பு ஷூ போட்டு துப்பாக்கி பிடிச்சிக்கிட்டு நடந்து போகிறாங்க இல்லையா? இப்போ அப்படி சந்தேகமாக இருந்தால் அன்னைக்கு கூட போய் பாருங்கள். அது நடுவில் தான் யார் நடந்து போவா? ஒரு ஆள்கிட்ட நின்று கை கொடுத்தா கூட அந்த ஆள் கை கொடுத்தாலும் சுற்றி நிற்பாங்க. அவர் நிற்கிற காருக்கிட்ட, அங்கே அவர் போகிற இடம், எல்லா இடத்துலையும் அந்த பாதுகாவலர் என்ன செய்வாங்க? நிற்பாங்க. அதுக்கு அடுத்து தான் போலீஸுக்காரர். ஏங்க ஒரு மனுஷனுக்கு கருப்பு ட்ரெஸ்ஸு போட்டு கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு அந்த பாதுகாப்பு. அடுத்து தமிழ்நாடு காவல், அது ஒரு இதெல்லாமே இணைந்து தான் ஒரு மனுஷனுக்கு ஒரு பாதுகாவல். ஆனால் உங்களுக்கு எனக்கும் எந்த மனுஷனுக்கும் தெரியாத பணிவிடை ஆவி தேவன் அனுப்பியிருக்கிறார். ஆமென், ஆமென். எவ்வளோ பாதுகாப்பு இருந்தாலும் இந்திரா காந்தியை டுப் டுப்புன்னு சுட்டு கொண்டு போட்டு போயிட்டான். எத்தனை பாதுகாப்பு வலை அவ்வளவும் இருந்தும் ராஜீவ்காந்தியை கொண்டு வச்சு தகர்த்துட்டு போயிட்டான். ஆனால் உங்களையும் என்னையும் அவருடைய வழியில் அவரை நோக்கி பார்க்கும்போது நம்ம பிரகாசம் அடைகிறோம். அவருடைய பிரசனம் நம்மளை எல்லா நிலைமையிலும் என்ன செய்கிறது? பாதுகாக்கிறது. ஆமென், ஆமென், அல்லேலூயா. இதுக்காகத்தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, போதகர்களாகிய நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீ என்ன வேலை வேணாலும் செய், வேலையை வெட்கப்படாமல் செய்யணும். வேலை செய்கிறதுக்கு தயங்கக்கூடாது. ஏன்னா நம்ம செய்கிற வேலைக்கு தான் சம்பளம். ஆமென், அல்லேலூயா. ஆனால் இந்த வேலை தான் நான் செய்வேன்னு என்ன செய்யக்கூடாது? பிடிவாதம் பண்ணக்கூடாது. என்ன வேலை செஞ்சாலும் நம்ம வெட்கப்படாமல் செய்யணும். செஞ்சத்தான் இல்லை நான் இது படிச்சிருக்கேன், இந்த படிப்பு படித்தா தான் நான் இந்த வேலைக்கு போவேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியாது? உயர்வுக்கு போக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு சர்ச்சில் இருந்தேன். அந்த சர்ச்சில் ஒரு 15 டிரைவர் இருப்பாங்க. டிரைவர் மட்டும் எத்தனை பேர் இருப்பாங்க? 15 பேர் இருப்பாங்க. நான் எங்கேயாவது போகணும்னு சொன்னால் ஒருத்தனை கூட்டார் போதும், வந்துடுவான். காரை நல்லா துடைப்பான். நல்லா துடைச்சி வண்டியை நல்லா தண்ணி ஊற்றி துடைச்சி சுத்தமாக்கி கூட்டி நல்லா, அதுக்கு பிறகு பாஸ்டக்கா அப்படிம்பாங்க, ஒரு டவல் கொடுங்கம்பாங்க. நான் எங்கே உட்காருவேனோ அந்த டவலை அங்கே போட்டு என் பைபிளை வாங்கி கொண்டு போய் நான் உட்கார்ற சீட்டுக்கு முன்னால் வச்சு, ஐயா ரெடி போகலாமா? எவ்வளோ ராஜ மரியாதை இருந்திருக்கேன்னு பாருங்கள். நான் பொற்சொல்லுங்கிற சொல்கிறேன், நீங்கள் அப்படி இருந்துட்டு இப்படி இருக்கீங்களா அப்படிங்காரு. உண்மைதாங்க. நான் எங்கே போகணும்னு யார்கிட்ட சொல்கிறேன்னா அவங்க அந்த பணியை அவங்க தரவாக செய்வாங்க. நான் ஒரு ராஜா மேலே போய் திறந்து உட்காந்துட்டு ஜாம் பண்ணிட்டு வரணும். டீ குடிக்கணும் அப்படின்னு சொன்னால் போதும், கரெக்டாக நல்ல கடையில் நிறுத்தி டீ குடிப்போம். நல்ல இது என்ன சொல்கிறேன்னா, நாம் நிலைமையே நம்ம இந்த வேலை செஞ்சோம், நான் அன்னைக்கு அப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. பவுல் சொல்கிறாரு, வாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு எல்லா நிலைமையும் தெரியும், பசியாக இருக்கவும் தெரியும். புரிஞ்சிட்டிங்களா?
இந்த இப்போ வியாதி உள்ளவங்க எப்படி பலவீனப்படுறாங்க, எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு இதுவரையும் தெரியாது. நான் பலவீனத்துக்குள்ள ஆளான பார்த்தீங்களா, அது நான் உண்மையிலே சொல்கிறேங்க. நான் பலவீனமாக ஆகணுங்கிறதுக்காக ஆனதுனால ஒரு பலவீனமானவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா அப்படிங்கிறத நான் புரிஞ்சு கொள்வதற்கு எனக்கு ஒரு சின்ன பலவீனம். அது எனக்கு மரண பலவீனம் கிடையாது, சின்னது தான். ஆனால் என்னுடைய புத்தியினம், நான் எப்பயும் செய்ய வேண்டிய முறைகளை நான் தவறி போனேன். இல்லைன்னா அந்த கள்ள பிசாசை 3 நாளில் விரட்டி விட வேண்டிய ஆள். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி போவே எங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள், அந்த நல்ல உபவாசம்னா மறந்துட்டேன். உபவாசத்தை பற்றியே மறந்துட்டேன், சிந்திக்கலை. ஆசீர்வதிப்போம், டெஸ்ட்டு பண்ணுவோம், ஆடிட்டு போயிட்டேன். அது என்ன டெஸ்ட் ஆக்கிடுச்சு, வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் இதனால் ஒரு நோய்வாய்ப்பட்டவங்களோட செலவு எப்படி இருக்கும், அவங்களுடைய சரீரம் எப்படி, இதெல்லாம் நான் படிக்க வேண்டிய ஒரு காலம். ஆமென், அல்லேலூயா. இப்போ நான் அதையும் படிச்சிருக்கேன். பிரயாணத்தில் பஸ் யாத்திரைன்னா என்னன்னு தெரியும். டவுன் பஸ்ஸு யாத்திரை எப்படி, ரிசர்வேஷன் பண்ணி போகிற பஸ்ஸுனா எப்படி, அன்ரிசர்வ் மாதிரி உட்காந்து போகிற பஸ்ஸுனா எப்படி, ரிசர்வேஷன் ட்ரெயின்னா எப்படி, அன்ரிசர்வ் ட்ரெயின்னா எப்படி, எல்லாமே தெரியுது. ஆனால் ஆவிக்குரிய வழியில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது ஒரு பக்கம் தெரிஞ்சாலும் ஒரு மனுஷனுடைய கஷ்டம் என்னென்னு நமக்கு நிச்சய வேண்டியிருக்கு. தெரிஞ்சாதான் அந்த மனுஷனோடு நம்ம நிச்சய முடியும், ஒரு அட்டாச்சு ஆக முடியும், ஜெபம் பண்ண முடியும். இல்லைன்னா முடியாது, தெரியாது. ஜெபம் பண்ணுவோம், ஆனால் அவர் கஷ்டப்பட்டோம்னா நம்மளே இவ்வளோ கஷ்டப்பட்டோம்ல, அப்போ இவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு கூடுதல் மன உருக்கத்தோடு ஜெபிக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பு. இயேசு நொறுக்கப்பட்டதுனால பாருங்கள், அவர் ஏன் நொறுக்கப்பட்டார், ஏன் பிக்கப்பட்டார், ஏன் காயப்பட்டார், ஏன் மனுஷ ரூபமாக வந்தார். தெய்வம் ஒரு மனுஷ ரூபமாக ஏன் வந்தார்? ஏன்னா மனுஷனுக்குள்ள இந்த பாடுகள் எல்லாமே அவர் கொடுத்தது. நீ படுகிற பாடு, ஸ்திரியானவள் இந்த கற்ப வேதனை படுகிற பாடு, இது யார் கொடுத்தது? நாம தான் அந்த வாங்கிக்கிட்டோம், ஆனால் அது கொடுத்தது கர்த்தர். ஒரு ஒரு மனுஷிக்கு பிரசவ காலத்தில் வேதனை இல்லாமல் குழந்தை பிறக்க முடியும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது எப்படின்னா, கர்த்தர் உங்களோடு இருந்தால் வேதனை இல்லாமல் நீங்கள் குழந்தைய அணிக்க முடியும், பெற்றெடுக்க முடியும். அது தேவன் கொடுத்த வாக்கு உறுதி, ஏவாளுக்கு கொடுத்த வாக்குறுதி. அந்த ஏவாளோடு ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியை ஏவாள் என்ன செஞ்சிட்டா, விட்டுட்டா. அதனால தான் அவளுக்கு 2வது வாக்குறுதி கொடுக்கும்போது அவள் சுகப்பிரசவமாக இருக்க வேண்டியவளுக்கு வேதனையோடு கொடுக்குறாரு. செகண்டு, இப்போ ஃபஸ்ட்டு உள்ளது அவளுக்கு வரல, இப்போ எதில் வந்திருக்கா, செகண்டு. ஆனால் அதே ஆவிக்குரியவர்களாக இருந்தீங்கன்னா, நீங்கள் நல்லா ஜெபிக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா, நீங்கள் தேவனோடு நடக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா, தேவனுடைய முகத்தை பார்க்குறவர்களாக இருந்தீங்கன்னா, உங்களுடைய பிரசவ காலம் வேதனையாக இருக்காது. ஆமென், அல்லேலூயா. இதை உணரணும். அங்கே கொடுத்த வேதனையை சிலுவையில் அவர் ஏற்கிறார். மனுஷனுக்கு என்ன கொடுத்தாரு? நீ ரத்த வேர்வை சிந்தி உழைக்கணும். இன்னைக்கு யார் யார் வேர்வை சிந்துற அளவுக்கு உழைக்கணும் விரும்புகிறா? ஏசி இரும்பு கிடைக்குமா வேலை செய்யறதுக்கு? நீ கம்பெனி இல்லாமல் ஏசி தான், பஸ்ஸே ஏசி. பஸ்ஸு ஏசி பஸ்ஸில் போகிறாங்க, கம்பெனிக்குள்ள போனால்
ஏசி அப்படி கம்பெனி நிறையா இருக்கு. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்கிறியோ அந்த வேலை உனக்கு ஆசீர்வாதம். ஆமே ஆமே. என்ன பிள்ளைகள் காலையிலே ஏஞ்சோன்னு இந்த மாதிரி இருக்கிற பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளே வீட்டு வாசலில் உட்கார வச்சு சாம்பலை கொடுத்து பாத்திரத்தை விளக்க வைப்பாங்க. சாம்பலை கொடுத்து தெரியுமா? இப்போ தானே அந்த பொடி இந்த பொடி அந்த உம்மு இந்த உம்மு எல்லாம் வந்துச்சு. நிறைய இந்த மாதிரி சின்ன பிள்ளைகள் சாம்பல் தான். கறி பிடிச்சிருச்சுன்னு நினைக்குவாங்க, செங்கமட்டியை தட்டுவாங்கள்ல, மண் அழிக்கிடுவாங்க. இந்த சாம்பலோடு சேர்ந்து அந்த இதையும் நாரையும் போட்டு நினைச்சுவாங்க, தேய்ப்பாங்க, அது போகும். வெங்கல பாத்திரம் தான். வெங்கல பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு சதுர மண்ணை பூச்சி வெளியில் அவுட்டுற மண்ணை பூச்சி அடுப்பில் வச்சு விட்டு வேக வைப்பாங்க. அந்த வெங்கல பாத்திரத்தை புளியை வச்சு செங்கலும் புளியும் கலந்து பளபளன்னு முழுங்கிடும். இன்றைக்கி சின்ன பிள்ளைய நல்லா உறங்க விடுறாங்க, அன்றைக்கி உறங்க விட மாட்டாங்க. டயத்துக்கு கரெக்டாக தட்டி எழுப்புவாங்க. இன்றைக்கி நம்ம பிள்ளைய 8 மணி ஆகட்டுங்க, ஸ்கூலுக்கு 8:30 தானே, 8 மணி வரைக்கும் உறங்கட்டும். 8 மணிக்கு எழுப்புனா அப்புறம் அந்த பிள்ளை பாத்திரம் போகணும்ல, சாப்பிடணும்ல, பிறகு அங்கே வண்டி வரும்போது தான் அது போகும். பேரண்ட்ஸுகளுக்கு கொஞ்சம் நாணம் வரணும். நம்ம பிள்ளைகளை, ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆவிக்குரிய தாய்மார் நல்லா கவனிங்க. உங்கள் பிள்ளைகளை டயத்துக்கு எழுப்பணும், முகத்தை கழுவணும், முழங்கால் படிடு, ஜாமன் அப்படிங்கணும், வேதத்தை வாசிக்க சொல்லணும். நீங்கள் உறங்க விட்டீங்கன்னா காலப்போக்கில் அது வளர்ந்து தாயாக இருக்கும்போது நீங்கள் அதுக்கு வேலைக்காரியாக இருக்க வேண்டி வந்துடும். புரிஞ்சா? நான் வேலைக்காரியாக கூட இருப்பேன் என் பிள்ளைக்கு, ஆனால் என் பிள்ளைக்கு நான் யாராக இருக்க மாட்டேன், தாயாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் இன்றைக்கி வேலைக்காரியாக இருக்கிறாங்க. உன் பிள்ளைக்கு நீ தாயாக இருக்கணும். நீ அப்படி இருந்தீன்னா பேத்தியாவுக்கும் தாயாக இருக்கலாம். ஆமென், அல்லேலூயா. அதனால் நம்ம இது உலகம், மற்றவங்களை பார்த்து நம்ம படிக்கக்கூடாது, நம்மளை பார்த்து தான் மற்றவங்க படிக்கணும். ஆமென், அல்லேலூயா. நம்ம யாரை பார்த்து படிக்கிறோம்? இயேசுவை பார்த்து படிக்கிறோம். நம்ம யாரை பார்த்து படிக்கிறோம்? இயேசுவை பார்த்து படிக்கிறோம். எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்ம இயேசுவை பார்த்து படிக்கிறோம், நம்மளை பார்த்து மற்றவங்க படிக்கணும். விசுவாச வாழ்க்கையை படிக்கணும், நம்ம குடும்ப வாழ்க்கையை படிக்கணும், நம்ம வேலை செய்கிற வாழ்க்கையை படிக்கணும், நம்ம ஆசீர்வாதமான இருக்கிற வாழ்க்கையை படிக்கணும். இதெல்லாம் நம்மளை பார்த்து அவங்க படிக்கணும். நம்மளை பார்த்து பொறாமப்படக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. ஆனால் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, பொல்லாதவர்கள் மேலே நீ என்ன செய்யாத, எரிச்சல் அடையாத, பொறாமை கொள்ளாத. எரிச்சல் அடையாதுன்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு, இன்னொரு இடத்துல பொறாமையும் கொள்ளாத. யாரை பார்த்து? பொல்லாதவர்களை பார்த்து. நம்ம பொல்லாதவர்களை பார்க்குறோம். அவன் நல்லா இருக்கான், அவன் வீடு கட்டியிருக்கான், அவன் பைக் வாங்கியிருக்கான், அவன் கார் வாங்கியிருக்கான், அவன் பொல்லாதவன், அவனை பார்க்காத. அது பொல்லாத வழியில் வந்ததாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்ல, நீ என்ன பாரு. ஆமென். யாரை பார்க்கணும்? சரி, இதுலேயே நிறையா இழுத்துச்சு இந்த ஒரு வசனத்தில். மத்தேயு 4:5 இயேசு சொல்கிற 4:15 என்ன சொல்லலான்னு, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அடுத்து சொல்றாரு, இருளின் திசையில் இருக்கிறவர்கள், மரண இருளின் திசையில இருக்கிறவங்க வெளிச்சம் உதித்தது என்றார். வெளிச்சம் என்று எவ்வளோ பெரிய காரியம் சொல்ற. அதிலே 17 சொல்லும்போது, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கு, சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ண தொடங்கினார்.
ஏங்க அவர் தாங்க வழி. அவரை ஃபாலோ பண்ணுறவங்க சரியாக அவரை பின்தொடர்ந்தீங்கன்னா, அவர் சரியாக அவர் பின்தொடர்றாரோ இல்லையோ, உங்களுக்காக வைத்திருக்கிற சேனை பின்தொடர வைப்பார். ஆமென், ஆமென். உங்களை மிரட்டலாம், உங்களை உருட்டலாம், கொலை செய்யலாம் அப்படின்னு திட்டம் போடுறாங்க பாருங்க. அவங்கள் நடுவில் உங்களை பாதுகாக்க வல்லமையுள்ள தேவன். அதுக்குத்தான் திருஷ்டாந்தமாக அந்த வேதாமத்தை வச்சிருக்காரு. அசிரியா ராஜான்னு ஒருத்தன் இருந்தான். அவன் இசைக்கியா ராஜாவை மிரட்டி பார்த்தான். நான் உன்னை அப்படி பண்ணிடுவேன்னா, இப்படி பண்ணிடுவேன், என்னை வணங்கணும், எனக்கு நீ என்ன செய்யணும், கப்பம் கட்டணும், என் சொல்லுக்கு கீழ்ப்படியணும், நான் சொல்கிற தெய்வத்தை நீ வணங்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி 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 பார்த்தான். இதெல்லாம் நாம படிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. மிரட்டுறான். நான்லாம் எந்த மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டேன். அன்புக்கு வேணா அடி பண்ணிவேன், மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். தயங்க மாட்டேன். இவன் மிரட்டினான் பாருங்க. அவன் பார்த்தான், போடா நீ என்ன மிரட்டுறது, கொண்டு வானா. அவன் கொடுத்த லெட்ரு அனுப்பின கொண்டு வானா. ஆண்டவர் சமுத்திரம் வச்சான், சோமன்னா. ஏசியா தீர்க்கதரிசி சோமன்னார். கர்த்தர் ஒரு காரியத்தை செஞ்சார். அசிரியா ராஜா சேனை எல்லாம் உறங்கும் போது ஒரு தூதனை அனுப்பினார். ஒரு தூதன் தான் வந்தான். எத்தனை பேர் காலி? காலியா? இப்போ யாருங்க போய் கஷ்டப்பட்டு யுத்தம் பண்ணா? யார் கஷ்டப்பட்டா? அவன் உறங்கின மாதிரி இவனும் உறங்கினான். அரையும் குறையும் உறக்கத்தில் உட்கார்ந்தான். யார்? எசேக்கியாவும் அவங்க மந்திரிகளும் அவங்க போர்ச்சவர்களும் அரையும் குறையும் உறக்கம். அவன் பயமுறுத்திட்டு சுகமாக உறங்கினான். கர்த்தர் நல்லா நீ படுக்கையிலே கடன்னு போட்டார். காலையில் எந்திச்சு பார்த்தான். எல்லாம் எந்திங்கப்பா போவான். மந்திரி எந்தி போவான். எல்லாம் சூட்டுவான். எல்லாம் ஒருவே எந்திக்கலை, போட்டு தள்ளிட்டார். ரத்தமே வெளியே ஓடலை. எப்படிப்பட்ட அடின்னு பாருங்க. இந்த ஃபைட்டிலே ஒரு வித்தியாசமான கலை ஃபைட் ஒன்று இருக்குது. அது மர்ம அடி கலை. அந்த மர்ம கலையை மட்டும் படித்தாச்சுன்னா, ஒரு நரம்பை மட்டும் பிடிச்சா போதும், ஆள் என்ன செஞ்சிடான், அவுட்டு. பிடிச்சவனுக்கு தான் தெரியும், இந்த நரம்பை பிடிச்சிருக்கான், அவன் இத்தனை நாளில் அவுட் ஆகிடும். தெரியுமா உங்களுக்கு? அந்த நாள் தான் 15 நாள் அந்த பிடியை வச்சு. சில பேருக்கு 1 மாதம் கணக்கு, சில பேருக்கு 15 நாள். இவனை பிடிக்கக்கூடாது, இவன் மேலே கேஸ் ஆகக்கூடாது. அந்த அந்த மர்ம கலை அந்த ஒரு நரம்பு தான். படக்கூடாத இடத்துல பட்டு ஆள் அவுட்டுன்னு சொல்கிறாங்களா, விவரமானவங்க. இந்த இவங்க தம்பியை ஒரு பையன் அப்படித்தான் பண்ணிவிட்டான். எங்கே அடித்தானே தெரியாது. நான் அப்போ மேரேஜ் பண்ண டைம் தான். அவங்க அப்பா ரொம்ப விவரமானவர். அது ஒரு ஆள்கிட்ட கொண்டு போய் கொடுத்து தடவணும்னு சொல்லிட்டு போனார். ஓய் யார் இவனை இங்கே அடித்தது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கன்னியாகுமரியில் அது கொஞ்சம் விவரமாக இருப்பாங்க. இந்த அடினா அது இவங்க அப்பாவுக்கு ரொம்ப விவரம். இவருக்கு எல்லாமே இவங்க அப்பாவுக்கு தெரியும். ஆமாம், நல்ல அந்த மருமக்களை இதையும் கொஞ்சம் தெரியும். இந்த கையெல்லாம் இறங்குச்சுன்னா அதெல்லாம் தூக்கி வச்சுக்கவும் தெரியும். நல்ல விவரமான ஆள் தான். கொஞ்சம் வைத்தியம் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இது எதுக்கு நான் சொல்லி இவ்வளவு உழைக்கிட்டு வரேன் அப்படின்னா, அதாவது நம்முடைய தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஃபைட் பண்ணாத, நீ சும்மா இரு,
நான் என்ன செய்வேன்? இதுக்காகத்தான் கல்வாரி சிலுவையில் மறிச்சேன். நீ கஷ்டப்பட வேண்டாம், நீ வேதனைப்பட வேண்டாம், நீ என் பிள்ளைய மட்டும் வாழு, நான் சொல்றபடி வாழு, நான் என்ன சொல்கிறேன்னா அதன்படி வாழு, நான் உன்னை பாதுகாப்பேங்கிறார். ஆமே ஆமே. அதுக்காக நீ எனக்கு இவ்வளோ கொண்டு வா, அப்போ தான் பாதுகாப்பேன், நீ இப்படி கொண்டு வா, அப்போ தான் பாதுகாப்பேன்னு அவர் என்ன செய்யலை, சொல்லவில்லை. ஆமே அல்லேலூயா. அந்த வார்த்தையை சொல்லலை. அவர் சொல்கிறது என்னன்னா, நீ எனக்கு உண்மையாக இருந்தால் நான் உனக்கு உண்மையாக இருப்பேன். நம்ம யாருக்கு உண்மையாக இருந்தா? இயேசுவுக்கு உண்மையாக இருந்தா அவர் நமக்கு எப்படி இருப்பார்? உண்மையாக இருப்பார். அதனால தான் வசனம் சொல்லுது, உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அதுக்கு வியாதியே இல்லை. நீ கையிட்டு செய் வேலையெல்லாம் ஆசீர்வதிப்பேன். நாம் உண்மையாக இருந்தா நாம் லட்சாதிபதியாக தான் இருக்கலாம். ஆமே அல்லேலூயா. லட்சாதிபதி ஆக்குறது கத்தருங்க. நம்ம எதை புறக்கணிச்சோமோ அதிலிருந்து நமக்கு லட்சாதிபதியாக இல்லை. இன்னைக்கு ஆடை புறக்கணிச்சிட்டாங்க, மாடை புறக்கணிச்சிட்டாங்க இல்லையா? ஒரு காலத்தில் ஆடு மாடு இல்லாத குடும்பம் இருந்துச்சா? எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இருந்த ஊரில் மாடு இல்லாத வீடு கிடையாது, ஆடு இல்லாத வீடு கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஆடு மாடு இருந்தால் அந்த வீட்டை எப்படி பார்க்குறாங்க? ரொம்ப அசிங்கமாகவும், ரொம்ப சீப்பாகவும், ரொம்ப கேவலமாகவும் பார்க்குறாங்க. அன்னைக்கு மாடு இருந்ததுனால ஒரிஜினல் பால், ஒரிஜினல் தயிர், ஒரிஜினல் வெண்ணெய், ஒரிஜினல் நெய், நெய் குறையாமல் வீட்டில் இருக்கும். இன்னைக்கு நெய் துட்டு கொடுத்து வாங்க வேண்டி இருக்கு. அது உண்மையான நெய்யா? ஒரிஜினல் தேனு எல்லாமே ஒரிஜினல். நான் சாப்பிட்டது, நீங்கள் அப்படி சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி மாடு வச்சுருந்தா அவங்கள அற்பமாக பார்க்குறோம், சீப்பாக பார்க்குறோம், அவங்கள இழிவாக பார்க்குறோம். இன்றைக்கி அவங்க நல்லா இருக்காங்க, நம்ம நல்லா இல்லை. அப்படி வச்சிருக்கிறவங்க வேதம் சொல்லுது, நீதிமொழியில் சொல்லுது, வெள்ளாடு அவனுக்கு எப்படி இருக்கான்? ஆகாரத்துக்கு பால் கொடுக்கான். ஆகாரத்துக்கு வெள்ளாடு தெரியுமா? அவனை லட்சாதிபதி ஆக்குறது ஆடு மாடு தான். அது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். நம்ம எல்லாமே எதில் போயிட்டோம்னா, இந்த மற்றவங்களை அவன் இப்படி பார்ப்பான், அவன் இப்படி சொல்லுவான், அவன் இப்படி சொல்லுவான், அவன் இப்படி சொல்லுவான், இப்படி சொன்னதுனால தான் நம்ம சீமானாக இருக்க வேண்டியவங்க, நம்ம லட்சாதிபதியாக இருக்க வேண்டியவங்க இன்றைக்கி எப்படி இருக்கிறோம்னா ஒன்றுமில்லாதவர்களாக இருக்கிறோம். எதனாலனா மற்றவங்களை பார்க்கிறதுனாலே. மற்றவர்கள் இதை பேசுவார்கள், மற்றவர்கள் இதை சொல்லுவார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு வாத்தியார், ஹெச்எம், அசிஸ்டண்ட் ஹெச்எம், எங்களை சந்திப்பார் எப்பயும். அரைங்குறையும் கிறிஸ்தவர். அவர் வாத்தியார் 7 ஏக்கர் வச்சுருக்காரு, மாடு வச்சுருக்காரு. வருவார் எங்களை பார்த்து, வசையா நல்லா இருக்கீங்களா பாரு, சோத்திரம் சொல்வார் சிறுவத்தில். இதெல்லாம் சொல்லிவிட்டு டீயை குடிச்சிட்டு ஐயா போயிட்டு வரேன் அப்படிம்பாரு. என்ன இவ்வளோ சீக்கிரம் மக்களுங்க? தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சணும், மாடு இருக்குது, புல் அறுத்து கொண்டு போய் போடணும். ஏங்க அவர் செய்கிற வேலை என்ன வேலை? அசிஸ்டண்ட்டு ஹெச்எம். அங்கே போனால் அந்த வேலை, இங்கே வேணால் அந்த வேலை. இங்கே காட்டில் வேலை இருந்துச்சுன்னா அங்கே லீவு, இங்கே வேலை. மாடு வச்சுருக்காரு, ஆடு வச்சுருக்காரு, வயல் வச்சுருக்காரு. அவர் லட்சாதிபதி ஆகிறோம், நம்ம அப்பம்மா சொல்லுங்கள். எங்கள் வஸ்திரம் தான் மாற்றம். டீச்சரானா அதுக்குரிய வஸ்திரம், மாட்டு பண்ணைக்கு போனால் அதுக்குரிய வஸ்திரம், விவசாயத்துக்கு போனால் அதுக்குரிய வஸ்திரம். வஸ்திரத்தை மட்டும் மாற்று. ஆமே ஆமே.
ஆனால் நம்முடைய சுதந்திரத்தில் வேற யாரையும் பார்க்கக்கூடாது. ஆமாம், நம்முடைய நன்மைக்கு வேற யாரையும் பார்க்கக்கூடாது. நீங்கள் இப்படி வாழ்ந்து பாருங்க, நீங்கள் கோடீஸ்வரராக இருப்பீங்க. ஆமே, அல்லேலூயா. அப்போ மாடை பார்க்குறதுக்கு ஒரு வேலைக்காரன் வந்துடுவான், ஆடை பார்க்குறதுக்கு ஒரு வேலைக்காரன் வந்துடுவான், ஒட்டகத்தை பார்க்க ஒரு வேலைக்காரன் வந்துடுவான். ஒட்டகம்னா என்னது? காரு. ஒட்டகம்னா என்னது? இன்றைக்கி ஒட்டகம் இங்கே இருக்கவா? இல்லைங்களா? காரு தான் நமக்கு ஒட்டகம், பைக்கு தான் நமக்கு ஒட்டகம். ஆமே, அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? கார் ஓட்டுறதுக்குன்னு ஒரு டிரைவர், எல்லாத்துக்கும் வேலையாள் வந்துடும். நம்ம கஷ்டப்பட்டாதான் வேலையாள் வருவாங்க. நான் கஷ்டப்பட மாட்டேன், வேலையாள் வரணும்னா வேலையாள் வராது. ஆமே, அல்லேலூயா. உங்கள் கண்ணுக்கு முன்னத்தில் தான் இந்த பாஸ்டர் இன்னும் மேலே எப்படி போவார்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க, சொல்லுவீங்க. நீங்கள் என்ன, நீங்கள் படிச்சிருக்கீங்க, என்னை பற்றி புரிஞ்சிருக்கீங்க, அதனால நான் தைரியமாக பேசுவேன். அங்கே இருக்கும்போது நல்ல வசதியாக இருந்த மாதிரி இருந்தோம், அவ்வளோதான். இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கிறோம். அங்கே இருக்கும்போது நான் இந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தேனா அப்படின்னா இல்லை, இருந்தேன். ஒரு 2 பெட்ரூம் இருந்துச்சு, ஒரு ஹால் இருந்துச்சு, ஒரு கிச்சன் இருந்துச்சு, மேலே ரூம் கட்டியிருந்தோம். அந்த பக்கம் சேர்ச்சி, அந்த பக்கம் எங்கே போனாலும் உலாவலாம். காரணத்திற்கு வெயில் அடைஞ்சு கம்பி அடைந்து அதெல்லாம் இன்றைக்கி சூப்பராக மாளிகையாக வச்சுட்டு வந்துட்டோம், அது வேற. ஆனால் இன்றைக்கி எங்கள் வீட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு உங்களுக்கு? சொல்லுங்கள். எங்களுக்கு எங்கேயும் இதை கட்டிலும் குடிசையில் போட்டாலும் சந்தோஷமாக கிடப்போம். இதில் இருக்கிற சந்தோஷத்தோடு அதில் அதிகமாக இருப்போம். ஆமாம், எதில்? குடிசையில். இதில் விட கண்ணம் படுத்துக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே. குடிசையில் போயிருங்க, ஒருவன் கண்ணு உங்கள் மேலே படாது. ஐயோ பாவம், யாரோ கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு கோடீஸ்வரனாக இருப்போம். நம்ம அப்படி தாங்க இருந்தான், கோடீஸ்வரனாக இருந்தான். ஆமே, அவனுக்கு கைப்படிச்சாலும் 300 பேர், சண்டைக்கு போகிறதுக்கு 300 பேர், சாப்பாடுக்கு 300 பேர். அந்த 300 பேருக்கு அவன் மனைவி பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட்டான். ஒட்டகம் மேய்க்கிற ஆள் இருக்கு, மாடு மேய்க்க ஆள் இருக்கு, ஆடு மேய்க்க ஆள் இருக்கு, எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு. ஆனால் அவன் எங்கே இருந்தான்? குடிசையில் இருந்தான். வேதம் சொல்லுது, அவன் சீமானாக இருந்தான். அவன் யாரா இருந்தான்? செல்வ சீமா. ஒரு ராஜாவோடு ஒரு நாடோடு யுத்தம் பண்ணுகிற அளவுக்கு அவனுக்கு என்ன இருந்துச்சு? படைபலம் இருந்துச்சு. அவன் எங்கே இருந்தான்? எங்கே இருந்தான்? செட்டுக்குள்ளே இருந்தான். நம்ம நினைங்க, நான் செட்டுக்குள்ளே இருந்தா, நம்ம செட்டுக்குள்ளே இருந்தால் தாங்க நம்ம மேலே எவனும் கண்ணு பட மாட்டான். ஆமாம், மாளிகையில் இருக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, அவன் சொல்லுவான், ஐயா 1ஆம் தேதி அதனால பயமாக இருக்கியாமா? ஏன்? இஎம்ஐ கட்டுனுச்சுண்ணா கட்டணும். 10ஆம் தேதி ஆனால் பயமாக இருக்குது. என்ன கட்டணும்? இஎம்ஐ கட்டணும். ஆட்கள் சம்பளம் பண்ணலாம். சனிக்கிழமை ஆச்சுன்னா சம்பளம் பண்ணணும். 1ஆம் தேதி ஆச்சுன்னா சம்பளம் இருக்கா இல்லையா? அவங்களுக்கெல்லாம் பயம் இருக்கும். யார்கிட்ட போய் வாங்க? பாதி இருக்கும், பாதி இருக்காது. ஒருத்தன் வாங்கித்தான் சம்பளம் போடணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே செலவெல்லாம் மிச்சம். நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்களோ சொல்லியா, இனி ஒரு 10 இயர் ஆண்டோடைய வருகை தாமிச்சா எல்லாம் பழையபடி குடிசைக்கு போயிடும். பாருங்கள், போயிடுவாங்க. ஈபி புல் ஏறில் எல்லா சுகத்தையும் விட்டு வேண்டாண்டா. பழைய காலத்தில் பேண்ட், இந்த பெல்ஸுன்னு வந்த பேண்ட்டுக்கு பெல்ஸுன்னு சொல்லுவாங்க, தரை இப்படி அடிச்சுட்டு போவோம் பாவடை மாதிரி. இப்போ பொம்பளைங்க போட்டுட்டு இருக்காங்க அந்த மாதிரி. இனி ஆம்பளையா பழையபடி அதுக்கு போயிடுவாங்க.
போயிடும். எப்பயுமே பழசுலேருந்து புதுசுக்கு வருவாங்க, புதுசுலேருந்து எங்கே போயிடுறாங்க? பழசுக்கு. அது மாடல். ஆனால் என் ஆண்டவர் சொல்லிட்டேன், நான் இருக்கிற வரவே இருக்கிறேன். மனுஷன்தான் மாறி மாறி வருவான், ஆனால் அவர் மாறாதவர். அவர் யாரு? மாறாதவர். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் மனம் திரும்புங்க, நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன், என்னை பிடிச்சிக்கோ, என்னை விட்டுறாத, நான் காலம் ஃபுல்லாக மரண பரியந்தம் நான் உன்னோடு இருப்பேன். அதான் அவர் சொல்ல, நான் மரித்தேன், சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். நீ என்னை கல்ல மண்ணோன்னு நினைக்காத, நான் உனக்காக உயிரோடு எழும்பி இருக்கிறேன். நான் உன்னை நடத்துவதற்கு, நீ பாதை அறியாத குருடர் போல, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைய போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆமே, நான் உன்னோடு இருக்கிறேன், அதுக்காகத்தான் நான் உயிரோடு எழும்பி இருக்கிறேன். நான் உன்னை திக்கற்றவர்களாக விடுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. நீ அறியாத பாதையில் வா, வா என் கூட, நீ என்னை பின்பற்றி வா. வேதம் சொல்லுகிறது, ஏசியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் ஒரு பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பகுதியில் என்ன சொல்லியிருக்கேன்னா 43 நினைக்கிறேன், 43 இல்லையா? அவங்க என்ன சொல்லியிருக்கானா, அவர் சொல்கிறாரு 39 33 இல்லையா? பாருங்க, 35 சொல்றாரு, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் சரி, பாடி. அதை விட்டுருங்க, அதுக்கு கீழே போகாதீங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி அப்படின்ட்டு அதுக்கு மேலே பண்ணீங்கன்னா அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மீட்கப்பட்டவர்கள் அதிலே நடப்பார்கள். அங்கே என்ன இருக்காது? துஷ்டம் இதுக்கும் அங்கே போவது இல்லை. அங்கே யார் வருவதில்லை? இயேசுவை ஏற்றுக்கொண்ட இடத்துல துஷ்ட மனுஷனோ துஷ்ட மிருகமோ துஷ்ட ஆவியை அனுப்பிவதில்லை, வருவது இல்லை. எங்க ஒரு நிலைக்காலில் பூசப்பட்ட அந்த ரத்தத்துக்கு இருந்த வேல்யூவை காட்டிலும், நல்லா நான் சொல்றது புரியுதா? நிலைக்காலில் பூசப்பட்ட ரத்தத்துக்கு இருந்த அந்த மதிப்பை காட்டிலும் நீங்க ரத்தத்துக்குள்ளே மூழ்கி எழுந்திருக்கிற இந்த ரத்தத்துக்கு இருக்கிற வேல்யூ அதிகம். ஆமென், அல்லேலூயா. சங்கார தூதன் அவனை தொடலை, ஆனால் நீங்கள் எங்கே போனாலும் இயேசுவின் ரத்தம் உங்களை மூடி இருக்கு. ஆமென், எந்த இடத்துக்கு போனாலும் இயேசுவின் ரத்தம் உங்களை என்ன செஞ்சிருக்கு? மூடி இருக்குங்க. அதுக்கு தான் ஒவ்வொரு மாதமும் இப்படி வந்துடுது. ஒவ்வொரு மாதமும் எப்படி வந்துடுது? இப்படி வந்துடுது. ஏன்னா அந்த ரத்தம் என் மேலே என்ன செய்யுது? மூடுறதுக்கு. நீங்கள் இன்றைக்கி வாங்கும்போது சொல்லணும், இந்த ரத்தம் என் மேலே என்ன செய்யணும்? மூடணும். எந்த தீங்கு என்னை என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது. எந்த வாதி என்னை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கி அதை பானம் பண்ணணும். ஆமென், அல்லேலூயா. இந்த ரத்தத்துக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது, அவ்வளோ மதிப்பு இருக்குது. நீங்கள் இதை வாங்கும்போது அவருடைய சரீரம் அந்த சிலுவையில் எனக்காக, என்னை ஐஸ்வர்யமாக்க, என்னை வாழ வைக்க, இந்த பாடு, இந்த நொறுக்குதல் வெறும் அப்பமாக நினைக்கக்கூடாது. அவருடைய சிலுவையில் எனக்காக இந்த பாடு, எனக்காக இந்த கஷ்டம், எனக்காக இந்த வேதனை பட்ட இந்த சரீரத்தை நான் கையில் வாங்குகிறேன், கையில் வாங்குகிறேன். இதை நான் புசிக்கும்போது நான் படுகிற பாடெல்லாம் என்ன செஞ்சிடணும்? என்னை விட்டு நீங்கிடணும். நான் படுகிற பாடு இனிமே நான் பாடுபடக்கூடாது. நான் எந்த பாடுபட்டாலும் அதில் இயேசுவின் சுகம் இருக்கணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பாத்திரம் அந்த ரத்தமும் அதுவும் நீங்கள் அப்படி பண்ணி செய்யுங்க. அதைத்தான் நம்ம இந்த நாளில் ஆண்டவர் சொன்ன, நான் வரும் வரைக்கும் நீங்கள் நினைவு கொடுங்கன்னு. அதனால் ஆண்டவர் உங்களை நடத்த ஒப்பு கொடுங்க, கர்த்தர் நடத்துவார். நம்ம எல்லாரும் இந்த பந்திக்கு ஆயத்தமாக எத்தனை பேர் வந்திருக்கீங்களோ அத்தனை பேரும்
நீங்கள் ஆயத்தமாக இந்த பக்கம் வாருங்கள். பெண்கள் எப்பயும் போல் நீங்கள் வாருங்கள். நான் கடந்து போவதற்கு நீங்கள்